ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஎஸ் கிச்சன். ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா என்னோடய சேனலில் உங்களையெல்லாம் வரவேற்கிறேன். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பரோட்டா செய்வது எப்படி? அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிற பரோட்டா வந்து யார் செய்தது அப்படின்னா, நம்ம சர்ஜின் இருக்காங்கல்ல, சர்ஜின் தம்பி வந்து அவங்க சேனலில் வந்து பரோட்டா செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆளும் நானும் சர்ஜின் அண்ணா பரோட்டா பண்ண மாதிரி நம்ம வீட்லேயும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பரோட்டா போட்டதே இல்லைங்க. இப்போ தான் ட்ரை பண்ணுறா. பட் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆனால் என்ன, நாங்கள் பரோட்டா தான் ட்ரை பண்ணோம். பட் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நாங்கள் பரோட்டா பண்ணுறது எப்படின்ட்டு. பரோட்டா பண்ணுமா இல்லை வேறு மாதிரி பண்ணமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லிவிடுங்க. பரோட்டா தான், ஆனால் வந்து பரோட்டாவில் இன்னொரு வெரைட்டி ஒன்று இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் பண்ண பரோட்டா. சரி என்ன பண்ணுறது, இருந்தாலும் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் என்ன, எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்களும் கன்னியாகுமரி மாவட்டம் தான், ஆனால் சர்ஜின் பேசுகிற லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு வராது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சர்ஜின் சொல்லி தந்த மாதிரி நம்ம இப்போ புரோட்டா அடிக்க போகிறோம். நல்ல சப்பி நல்ல விரவி நம்ம புரோட்டா அடிப்போம். சர்ஜின் தன்மை அப்படி தான் நமக்கு சொல்லி தந்தார். சரியா மக்களை, இப்போ நம்ம புரோட்டா அடிப்போம். சரி பாலவதி, நீங்கள் இப்போ அவைய சொல்லி தந்த மாதிரியா செய்ய போகுது? ஆமாம். வா, ஆனால் சர்ஜின் வீடியோவில் போட்ட மாதிரி நாங்கள் பண்ண பரோட்டா வராதுங்க. ஆக்சுவலாக வந்து நாங்களும் கன்னியாகுமரி தான், ஆனால் எங்களுக்கே அந்த லாங்குவேஜ் வராது. அப்படின்னா நாங்கள் நாகர்கோவிலில் இருக்கிறோம், அவங்க வந்து தக்கலைக்கு அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ தக்கலை அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்க லாங்குவேஜெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எங்களால் அவ்வளோதான் பேச முடியும். உங்களுக்கு பரோட்டா போட்டு பழக்கம் இருக்கா? எவருக்கு தெரியும், நான் சர்ஜின் அண்ணனுக்கு வீடியோவை பார்த்தேன், பரோட்டா போடணும் வந்தேன். சர்ஜின் எப்போ வீடியோ போட்டார் பரோட்டா? 4 வாரம் முன்னாடி இருக்கும். அப்படியா? ஆமாம். யார், அவங்க அம்மாவுமா? அவங்க அம்மா சிக்கன் கிரேவி வச்சாங்க, மாதம்பட்டி அவரு சொல்லி கொடுத்து. ஓ, சர்ஜின் அண்ணே அவியலுக்கு கையில் வைக்க அவளா இவாள் 2 பேரும்? மக்களை நாங்கள் வேலை பண்ணமா ஏனே இது நாள் வீடியோ மக்களை நாங்கள் இப்போ புரோட்டா மாவு அரிசி சரியா, நீங்கள் என்ன தருவோம் போலாம். என்ன எடுத்து வரேன்? பேசுறதெல்லாம் கேட்குமா? எல்லாம் கேட்கும். ஏன் அப்படி கேட்க? இந்த எல்லா யூடியூபரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுமே ஒரு மைக்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. எங்கள் அண்ணி ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கோம், ஒரு சிங்கிள் மைக்கு கூட கிடையாது. அதான் கேட்டேன். ஒரு மைக் இருந்துச்சு. சரி நான் வீடியோ பேசுங்க பாப்பேன். இது வர மணி நேரம் சரி 45 நிமிஷம் அவ்வளோ டைம் இல்லை, நான் 1/2 மணி நேரம். சரி பாய். நம்ம இப்போ அவள் செஞ்சு வச்ச அந்த மாவில் இந்த துணியை வச்சு மூடி வைக்க போகிறோம். அவைய சொன்னது போல் 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம புரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகேவா நண்பர்களே? பாய். ஒரு வழியாக நாங்களும் பரோட்டாவுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி அப்புறமா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அதை வந்து இப்படி தட்டணும். பட் எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டாங்க. இன்னும் நீங்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே தெரியும் நாங்கள் பண்ண பரோட்டா. கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சுது. ஏன்னா பரோட்டான்ற பேரில் நாங்களே கொலை பண்ணி வச்சுட்டோம் பயங்கரமாக.
ஒரு வழியாக எப்படி எல்லாமே உருட்டி எடுத்துட்டோம். இந்த பரோட்டா வந்து எல்லாருமே வீட்டில் பரோட்டா ட்ரை பண்ணுங்கள், பட் எங்கள் சேனலை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நாங்களே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். பரோட்டான்ற பேரில் நாங்களே வந்து பரோட்டாவை கொலை பண்ணி அதுக்கு வந்து இந்த பரோட்டா இல்லை, ஆக்சுவலாக நூல் பரோட்டான்னு பேர் வச்சு அது சூடாயிருச்சு. நம்ம இப்போ சப்ஜி நம்ம மாவு தப்பியும். லுக் அட் தட், லுக் அட் தட். அப்படியே லேயரா இருக்கு. போடும்போது எப்படி வரணும் தெரியல. சரி, இதை நம்ம அப்படியே எடுத்து கல்லில் போட போடணும். சின்ன கட்டு. அப்போ அப்படி எடு. இப்போ நம்ம எண்ணெய் ஒளிச்சியம். அதான் முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம அடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் போடணுமா, இல்லைன்னா கை பொள்ளிடுமா. இது சூடாக இருக்குது. இதை போட்டு ஐயோ நம்ம தப்பி சடைச்சி புரோட்டாயை கொன்னாச்சு. புரோட்டா செத்து போச்சு. அவள் சொன்ன மாதிரி தான், அவளுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. புரோட்டாவை போட்டு தட்டி தட்டி அவள் சொன்ன மாதிரி புரோட்டாவை கொன்னுட்டோம். புரோட்டாவுக்கு வாய் இருந்த விட அழுதுருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நல்லா டேபிள்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக போகிறோம். பட் எங்களுக்கு பரோட்டா மாதிரி வரல, இருந்தாலும் நூல் பரோட்டா மாதிரி வந்துடுச்சு. இப்படி பரவாயில்ல, ஆனாலும் பரோட்டா இல்லாமல் நூல் பரோட்டாவாக செஞ்சு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது. நாங்கள் எனக்கு செஞ்சு பரோட்டா சரியா, பரோட்டா சிக்கன் குருமா எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட, நல்லா இருந்தா? என்ன பரோட்டா அது? நூல் பரோட்டா.